அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 8இல் இணையப் போகும் 3 கிரக ராஜகிரகங்களுடைய சேர்க்கையால் கட்டில் வாழ்க்கை முதல் தொட்டில் வாழ்க்கை வரை மாறப்போகிறது. இன்றைய பதிவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள், குருவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மேசம். இந்த மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் 8ஆம் வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது ஒரு நல்ல நிலைப்பாடு. மேலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா அது சுக்கிரன். சுக்கிரனுடைய வீடு ரிஷபம் மற்றும் துலாம். அதில் துலாம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். கார்த்திகை 1ஆம் தேதி அந்த சூரியன் பயிற்சி அடைந்து விருச்சிக ராசிக்குள் நுழைந்து செவ்வாயோடு இணைந்திருப்பார். கார்த்திகை 20ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டு தனுசு ராசிக்கு போயிடுவார். அப்போது கார்த்திகை 1 முதல் 20ஆம் தேதி வரை செவ்வாயும் சூரியனும் இணைந்திருப்பார்கள். மேலும் கடக ராசியில் இருக்கக்கூடிய குருவனுடைய 5ஆம் பார்வை, அதுவும் உச்ச பார்வை இந்த செவ்வாய்க்கு சூரியனுக்கு கிடைக்குது. அப்போ 3 கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட கார்த்திகை 20ஆம் தேதி வரை 20 நாட்கள் இருக்க போகுது. உங்களுடைய மேசராசிக்கு 8ஆம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுதுங்க. 8ஆம் வீடு ஆயுளை குறிப்பது, பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை குறிப்பது, மேலும் கணவனோ மனைவியோ அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், பணம், சொத்து போன்ற விஷயத்தை குறிப்பது. அப்போ குரு பார்க்குறாரு. அப்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை கிடக்குன்னு நிச்சயப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு திருமண வாழ்க்கை, மாங்கல்யம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை, உத்தியோகம், தொழில் அமைகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு லேண்டோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ ஒரு யோகங்களுக்கு உண்டு. கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. சமூக சேவை, தொண்டு, சர்வீஸ் போன்ற டிபார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா அதில் பெரிதளவு ஒரு விருதுகளும் பாராட்டுகளும் பெறுவீங்க. சூரியன் செவ்வாய் 8இல் இணைந்தால் நிச்சயமான முறையில் அரசாங்க சேவை செய்யக்கூடிய வாய்ப்புண்டு. இராணுவம், காவல்துறை, மருத்துவம் போன்ற துறைகளில் நீங்கள் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை ஆல்ரெடி அதில் இருக்கீங்கன்னா அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். மேலும் வெளிநாடு யோகங்களும் வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகங்களும் உண்டு. குரு ஆகிறாரு. அப்போ பிள்ளைகளால் சில பஞ்சாயத்து பிரச்சனை வரலாம், கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க. ஸோ பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாக இங்கே இருக்குது. மேலும் இந்த நேரத்தில் சொத்து தகராறு ஏற்படலாங்க. தாய் வழி உறவுகளாலும் அல்லது சொந்த வீடு மனை நிலத்தாலும் சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இந்த ஒரு நேரத்தில். மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 20 நாட்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், உங்கள் வாழ்க்கையில் நுழையக்கூடிய புது உறவுகளும், அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வேறு நிலைப்பாடுகளுக்கு மாறும். ஸோ நிச்சயமாக திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் யோகங்கள் உண்டு. ஆனால் அந்த பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் திருமண வாழ்க்கை திருத்தி அமைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, மறைமுகமான காதல் அல்லது மறைமுகமான கெட்ட பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தா அது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் தெரிய வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிறது, தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய ரகசியம் மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கூட பிறந்தவர்களுடைய காதலாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நெருங்கிய உறவுகள் செய்யக்கூடிய தவறுகள் இப்போ வெளியே வந்து அதனால் சில சங்கடங்கள் உருவாகலாம். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோட அல்லது அந்த பிரச்சனையை சரியான முறையில் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தீர விசாரித்து நிதானத்தை கடைபிடித்தால் ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. மறுபடி மறைமுகமான வழிகளில் பண வரவுகள் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம், சில பேர்த்துக்கு இந்த அரசியல் செல்வாக்கு மூலமாக சில பண ஆதாயங்கள், பண வரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர உறவாலும் தந்தை உறவாலும் சில நன்மைகள், பண ஆதாயங்கள் கிடைக்கும். அந்த பணம் மற்றும் சொத்து விஷயத்தை நீங்கள் கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? சரி, இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா குரு பகவானை, 4ஆம் வீடான கடகத்தில் உச்சமடைந்து இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவது நல்லது. வியாழக்கிழமை தோறும் குருவானுக்கு சந்தன அபிஷேகம் செய்கின்ற பொழுது சங்கடங்கள், பிரச்சனைகள் இல்லாமல் உறவுகளிடம் சமாதானமும்,
ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க. படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த ஒரு காலகட்டம். எஜுகேஷன் லோன் அல்லது அரசாங்க வழிகளில் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீர்கள். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க, வாழ்க்கையை மாற்றிங்க. இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான